வெல்கம் டு ட்விஸ்டி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சுவையான ரெசிபி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ரெசிபி செய்யணுமெண்டா டக்குன்னு பார்த்துக்கொள்ள ட்விஸ்டி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இனி பார்க்கலாம். இன்றைக்கு ரொம்பவே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி பிஸ்ஸா செய்து காட்ட போகிறேன். அதுக்கு இந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் 2.5 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இது 350 கிராம் வரும். இந்த மாவை குழைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் சுகாரத்தில் சேர்த்து கொள்ளுவோம். ஈட்ஸ் 1.5 டீஸ்பூன். இதால் 1 கப் இளம் சூடான தண்ணி விட்டு இந்த ஈட்ஸ் ஆக்டிவிட்டியாக நாங்கள் ஊற்றி கரைச்சி கொள்ளணும். இதுக்கு 1 மேசக்கரண்டி ஒலிவ் ஆயில் விடுறேன் நான். நீங்கள் எந்த ஆயில் இருந்தாலும் விடலாம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கொள்கிறேன். இப்போ இதை கலந்து கொள்ளலாம். இப்போ ஈட்ஸ் ஆக்டிவிட்டி ஆகிட்டு அதை இதோட சேர்த்து குழைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையை விட்டு சேர்த்து பிசைஞ்செடுக்க வேணும். குழைச்செடுத்தாச்சு. இனி இதை நல்லா பிசைஞ்சு கொள்ளுவோம். இப்போ இதை இப்படி அழுத்தி அழுத்தி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அழுத்தி குழைக்க வேணும். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். ஆயில் சேர்த்து இப்படி குழைச்சி வச்சுட்டு ஒரு ஈர துணி போட்டு இதை மூடி ஒரு 40 மினிட்ஸ் வச்சுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கன் பிட்ஸா தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கொள்ளலாம். இதை மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொண்டு இந்த வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் மூடி போட்டு விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் தண்ணியோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சமே திறந்து இப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கு கிளறி விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் பற்றி சிக்கன் ரெடி ஆகிட்டு இனி அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், பிட்ஸாவுக்கு சோஸ் ரெடி பண்ணுவோம். நான் இப்போ டொமேட்டோ சோஸ் எடுத்துருக்கிறேன். அப்படி சோஸ், இந்த சோஸுக்கு 1 டீஸ்பூன் மிளகு பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ சோஸ் தயார். இப்போ பிட்ஸாவுக்கு தேவையான பொருள் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், ஓனியன், குடமிளகாய். இப்போ பிட்ஸாவுக்கு தேவையான பொருட்கள் சீஸ், ஓனியன், கேப்சிகம், க்ரீன், ரெட், yellow எடுத்து வச்சுருக்கு. இப்போ 40லிருந்து 1 ஹவருக்குள்ளே இந்த மாவை திறந்து பார்ப்போம். நல்லா இப்போ பொங்கி வந்திருக்கு மா. நான் இதை 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். 2 விதமாக செய்து காட்ட போகிறேன். 1 ஓவனில் 1 பேனில் பிட்ஸா. இனி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பிட்ஸாவை செய்யும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 இதில் தட்டியாச்சு. இனி இப்படி ஒரு போர்க்கால இப்படி ஓட்டை போட்டு கொள்ளணும். மெல்ல மெல்ல அப்படி குத்தணும். இது பப்பிள் வராமல் இருக்கிறதுக்கு தான். இப்படி இனி செய்து வச்சுருக்கிற டொமேட்டோ சோஸை இதில் விடுவோம். இனி வெட்டி வச்சுருக்கிற மிளகாயை ஒன்றா வச்சுக்கொள்ளலாம். இதெல்லாம் வச்சாச்சு. இனி சிக்கன் வைப்போம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்படி அடுக்கி கொள்ளுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கன் வச்சாச்சு. இனி ஓனியனை வைப்போம். ஓனியன் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக சீஸை இதுக்கு மேலே தூவுவோம். இப்போ இந்த பிட்சா ரெடி ஆகிட்டு இதை அவனில் வைப்போம். 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் சூடுபடுத்திட்டு இதை அவனில் வைப்போம். இது 15லேருந்து 20 நிமிஷத்தால் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி விடுவோம். இப்போ மற்ற பிட்சாவை நான் பேனில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி இருக்கட்டும். அடுப்பை ஹையில் விட்டு சால்ட்டை இதில் கொட்டிக்கொள்ளுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் சூடாக்கிட்டு இப்படி ஒரு வளையத்தை இதில் வச்சு பிட்சாவை வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிட்சாவை வச்சு லோவில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைப்போம். வச்சு இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விடுவோம். இப்போ அவனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிட்சாவை கட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துட்டது. கட் பண்ணி பார்ப்போம். இப்போ கட் பண்ணியாச்சு. எடுத்து பார்ப்போம். இப்போ சூப்பரான பிட்சா அவனில் செய்தாச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கிரிப்ஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பிட்சாவை அப்படி வந்திருக்கண்டு பார்ப்போம். இதை இப்போ அப்படி எடுப்போம் வழியில். இப்போ இந்த பிட்சாவை இது அவனில் வச்ச பிட்சா, இது ஃபேனில் வச்ச பிட்சா. இனி இதை கட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே சூப்பரான ஃபேனில் செய்த பிட்சா ரெடி. இப்படி நீங்கள் அவன் இல்லாட்டி இப்படி செய்து பார்க்கலாம். 2 பிட்சாவும் ரெடி ஆகிட்டது. இது அவனில் வச்சது, இது பேனில் வச்சது. ரெண்டும் சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்விஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.